சர்வதேச இனப்படுகொலை நாள் என்று அறிவித்து தொடர்ந்து 2009ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே 18ஆம் தேதி அந்த நினைவு நாள் கூட்டத்தை நடத்தி வந்திருந்தோம். சென்ற ஆண்டு நமது தலைவர் மே 17 இந்த நாளை நாம் அவருடைய நினைவுகளை போற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் மே 17 இனப்படுகொலை நாள், சர்வதேச இனப்படுகொலை நாள் என்று அறிவித்து அதன் அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதலின்படி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆலோசனைப்படி இன்றைய தினம் நம்முடைய தலைமையகத்தில் இந்த நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை நினைவேந்தல் நிகழ்ச்சியை தலைமை நிலையத்தின் சார்பாக ஒருங்கிணைத்து நினைவேந்தல் உரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய விடுதலை புலிகளுடைய முன்னணி தலைவருக்கும் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவருமான அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களே, நினைவேந்தல் உரை ஆற்ற வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் ரவிக்குமார் அவர்களே, கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் மணியரசு அவர்களே, கட்சியுடைய தலைமை செயலாளர் அருமை அண்ணன் பாலசிங்கம் அவர்களே, கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரி எழில் கரோலின் அவர்களே, வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் வளர்ந்து அவர்களே, சென்னை மாவட்ட செயலாளர்கள் இளையா அவர்களே, சவுந்தர் அவர்களே, சேட்டுப்பட்டி இளங்கோ அவர்களே, அபூல் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் இரா செல்வம் அவர்களே, தோழர் அஜ்மல் கான் அவர்களே மற்றும் இங்கே வட்ட செயலாளர் அம்பேத்பாலன் அவர்களே, பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற தம்பி விடுதலை அவர்களே, வேட்டை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பல்வான வழக்கத்தை தெரிவித்து முள்ளிவாய்க்கால் இறுதி போரில் தமிழீழ விடுதலை போரில் மாண்டு பணிந்த வீரச்சாவடைந்த அத்தனை போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாக தலைமை நிலையத்தின் சார்பாக என்பது சம்பந்த வீரவணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் இங்கே நினைவேந்தல் உரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார். அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு ஆயுதம் ஏந்திய போராளியாக, ஈழத்தில் ஈழ விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் போராளி என்பதை நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இலங்கையை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று மட்டும் பார்க்காமல் அந்த மக்கள் அந்த விடுதலை போரில் தங்களை இணைத்துக் கொண்டு ஒரு ஆயுதம் ஏந்திய போராளியாக நின்று களமாடி, அது ஆயுத களத்திலும் சரி அல்லது மக்கள் மன்றத்திலும் என்றும் சரி அவர் நின்று களமாடிய ஒரு மாபெரும் போராளி. தலைவர் பிரபாகரனுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராகவும் அவர் இருந்தார். தெருவர் இயக்கத்தின் முன்னணி தலைவராகவும் அவர் இருந்தார். இப்படி வேறொரு அமைப்புக்கு தலைவராக இருந்தாலும் தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு விடுதலை புலிகளை ஆதரித்து அவர் அங்கே களமாடிய காலங்கள் வரலாற்றில் இடம்பெற்ற காலங்கள். இன்னமும் அவருடைய உடலில் பாய்ந்த குண்டுகள் வெளியில் எடுக்காமல் இருக்கிறது என்று சாட்சியாக அவர் இருக்கிறார். அப்படி ஒரு மாபெரும் போராளியாக அங்கே திகழ்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் அனைத்து கட்சி அலுவலகத்துக்கும் சென்று தமிழ்நாட்டு மக்களுடைய அல்லது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய அனைவருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு தலைவராக விடுதலை போருக்கு உத்தரவுயாக இருக்க வேண்டும் என்று
மிகப்பெரிய நீண்ட வரலாறு ஈழ மண்ணில் உண்டு என்பதை நாம் பெருமையோடு பார்க்கிறோம். அங்கே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றாலும் கூட ஒவ்வொரு நாளும் அங்கே உயிரை பணயம் வைத்துதான் அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்று வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் நேரில் கண்டு வியந்து பார்த்தோம். நானும் வண்டி அரசு அவர்களும் அங்கே வண்டிக்கு போவதற்கு முக்கிய காரணமாக இருந்த சிவாஜிலிங்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் மிக பெருமையோடு அதை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். நாங்கள் அங்கே போகும்போது இருந்து போனோம். போகும்போதே அந்த பெரிய ராணுவ கட்டுப்பாடுகள் மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்த காலத்தில் நாங்கள் சூட்கேஸில் கொண்டு போகும்போது கூட நாங்கள் விடுதலை புலிகளுடைய புத்தகம்லாம் எடுத்து போயிட்டோம். அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி செக் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பொட்டியெல்லாம் திறந்து பார்க்கும்போது தப்பித்தோட இருந்துட்டோம். நாங்கள் எடுத்து போகும்போது எங்கள் பெட்டிகள்ல நம்முடைய தமிழ் புத்தகங்கள், விடுதலை புலிகளுடைய புத்தகங்கள் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எடுத்து போகும்போது அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போனதுமே அண்ணன் அவர்கள் தான் எங்களை வரவழைத்து அங்கு இரவு எடுத்து ஒரு இடத்துல தங்க வச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு எப்போ எங்களை கூப்பிட்டு வாங்க தெரியாது. ஆனா இரவு 2 மணிக்கு மறுபடியும் நீங்க கிளம்புங்க தண்ணி போகணும்னு சொல்லிட்டு அது போல இரவு கிளம்பி விடிய காலம் 6 மணிக்கு அங்க போய் நாங்க ஒரு அரசியல் சிறப்பு விருந்தினராக அங்க போகும்போது அதற்கு மிகப்பெரிய நெருக்கடி காலகட்டத்தில் அவர் தான் ரொம்ப ஏற்பாடு பண்ணி எங்களை பத்திரமாக அழைத்துக் கொண்டு போய் பத்திரமாக வழி அனுப்பி வைத்த மிகப்பெரிய தளபதி அவர் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அங்க போனதுக்கு தான் தெரியுது. அங்க நம்ம பொடியன்வாங்க எல்லாரும் சர்வதேச இதுல என்ன பண்றாங்க, இலங்கை ராணுவம் விடுதலை புலிகள் சாதாரணமா பொடியன் சொல்லுவாங்க. நம்ம பொடியன் சொல்லக்கூடிய நம்முடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வண்டி காட்டுக்குள்ள நுழையும் போது பொடியன்கள் சொல்லக்கூடிய நம்ம காவல்துறை தான். இலங்கையுடைய ராணுவமும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய காவல்துறையும் உண்டு. தமிழீழ விடுதலை புலிகளுடைய ராணுவம் நேரடியா தாக்குவதில்லை. அந்த காவல் இருந்த நம்முடைய காவல் படையே அவர்களோடு போட்டி போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காவல் படையாகவும் அங்க நம்முடைய தமிழீழத்தில் இருந்தது என்பதை நேரில் பார்த்தோம். அங்க போகும்போது 6 மணிக்கு கிளம்பி அங்க 10-11 மணிக்கு நாங்க போய் அந்த கிளிநொச்சிக்கு போகும்போது அங்க ஒவ்வொரு போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பனைமரங்கள் இருக்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கான பனைமரங்கள்ல ஒவ்வொரு பனைமரத்திலையும் 100க்கும் மேற்பட்ட குண்டுகள் வெடிச்சு அந்த குண்டுகள் எல்லாம் ஒவ்வொரு பனைமரத்திலையும் தாக்கி இருக்கும் என்பதை பார்த்தால் எத்தனை லட்சம் குண்டுகள் அங்கே வெடித்திருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குண்டுகளை எல்லாம் குறைத்து அங்கே இன்னமும் அந்த தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை எதிர்த்து போராடிய போராளிகள் தான், அங்கே எதிர்த்து நின்ற பொதுமக்கள் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நாம் பெருமையோடு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் 14 வயதில் கைத்துப்பாக்கியை எடுத்து அங்கே முதல் ஆயுத போராட்ட வீரராக அங்கே களம் இறங்கி அங்கே தொடங்கிய அந்த போர் இன்னமும் முடிவடையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தி போராடவில்லை. அந்த பிரபாகரனுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக அகிம்சை போரை நடத்தினார்கள். இங்கே காந்தி இருக்கிறாரே, அதே போல அங்க தந்தை செல்வா போராடினார். 25 ஆண்டு காலம் அவர் போராடி இனிமேல் பேச்சுவார்த்தையால் அல்லது இலங்கை அரசை நாம் அவர்களோடு போராட முடியாது, எதிரிதான் தீர்மானிக்கிறான் ஆயுதம் எதுவென்பதை என்று நினைக்கிற வகையில் அந்த இலங்கை ராணுவம் தான், இலங்கை நாடாளுமன்றம் தான் அங்கே ஆயுதத்தை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை தமிழர்களுக்கு கொடுத்தது. அதனால்தான் மேலும் பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் ஏற்றினார் என்றால் அவர் ஆயுதம் ஏற்றுவதற்கு முதல் காரணம் இலங்கை ராணுவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஆயுத போராட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்றெல்லாம் இங்கே இந்திய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களை தடை செய்ய வேண்டும், விடுதலை புலிகளை ஆதரிக்க கூடாது, விடுதலை புலிகளை ஆதரித்தாலே பொடாசட்டம் பாயம் என்கிற காலம் எல்லாம் இருந்தது உண்டு. ஆனால் பொடாசட்டம்
புலி என்று சொல்வதற்கு பயந்து கொண்டிருந்த காலத்தில் விடுதலை புலிகளை ஆதரிப்போம் என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பதை தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் என்பதை நாம் நெஞ்சை நிறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க சொல்லல. புலின்னு சொன்னா பொறாத நம்ம மேல பாயம் என்ற நினைப்பில் தமிழ்நாட்டில் ஒருவரும் கூட புலியை பற்றி பேசாத போது விடுதலை சிறுத்தைகள் தான் புலியை பற்றி பேசினோம். விடுதலை சிறுத்தைகள் தான் விடுதலை புலிகளாகவே மாறினோம். இங்கே 1000 வேண்டாத புலிகள் விடுதலை சிறுத்தைகள் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அவருக்கு ஒரு துணிச்சல் உண்டு. வெறும் துணிச்சல் மட்டும் இல்லை, அது சித்தாந்தமே இல்லை. வெறும் தமிழர்கள் என்ற அடிப்படையில் அவர் பார்க்கல. அங்கே சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் ஆதிக்கம் செய்யக்கூடிய சிங்கள பேரினவாத ஆட்சியை வீழ்த்த வேண்டும், அந்த ராணுவத்தை வீழ்த்த வேண்டும், அவருடைய ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக ஆயுதம் ஏந்த வேண்டும் என்ற அடிப்படையில் விடுதலை புலிகள் போராடுகிறார்கள். எனவே அந்த விடுதலை புலிகளின் போராட்டம் என்பது ஒரு விடுதலை போராட்டம் தான் என்பதை சித்தாந்த அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழர் நினைக்கிறதால் தான் ஏதோ நம்மாவது போராடுறாங்க, தமிழர்கள் போராடுறாங்க, அதனால நம்ம போராடுறோம் என்று சொல்லாமல் அங்கே சித்தாந்த ரீதியாக ஆயுதம் ஏற்ற வேண்டியவர்கள் ஆயுதம் ஏற்றிருக்கிறார்கள், போராட வேண்டியவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அந்த ஆயுதம் ஏற்றிய போருக்கு விடுதலை சிறுத்தைகள் நாம் ஆதரவு தெரிவித்தோம் என்று சொன்னால் தமிழகத்திலும் இல்லை உலகத்தில் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் தான். எனக்கு முன்னாடி பேசிய நான் பாலசிங்க சொல்றேன்ல, விடுதலையை நீங்க நேசிக்கணும்னா மரணத்தை நேசிக்கணும், மரணத்தை நேசிக்காமனால விடுதலையை பெறவே முடியாது, இழப்புகளை நீங்கள் சிந்திக்காமல் இலக்குகளை நீங்கள் அடையவே முடியாது. எனவே இலக்குகளை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் இழப்புகளை சந்தித்தே ஆக வேண்டும். விடுதலையை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும், மரணத்தை நேசித்தே ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வரும்போது வாய்க்கரிசி போட்டு கொண்டுவாங்க. எனக்கு இந்த மக்களுக்காக நான் விடுதலை வாங்கி தர போகிறேன். விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் என்னோடு வந்தால் உங்களுக்கு நான் எம்எல்ஏ ஆக்க மாட்டேன், எம்பி ஆக்க மாட்டேன், மந்திரி ஆக்க மாட்டேன். ஆனா என்னோடு வந்தா சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும். எனவே நீங்கள் வாய்க்கரிசி போட்டு வாருங்கள் என்று மரணத்தை சொல்லித்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அழைத்தார். அதே போலதான் அந்த பிரபாகரன் அங்கே விடுதலை புலிகளை உருவாக்கி என்னோடு வாருங்கள் என்று சொல்லும்போது தரித்திர யாரெல்லாம் குப்பியை கட்டிக்கொண்டு வருகிறீர்களோ, யாரெல்லாம் மரணத்தை நேசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும் என்னிடத்தில் வாருங்கள் என்று மரணத்தை நேசிக்க கற்றுக் கொடுத்த தலைவர்கள் அந்த பிரபாகரனும் அந்த எழுச்சி தமிழர் என்பதை நேரத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இங்கே யாரோ இன்னைக்கு தமிழ் தேசியம் நாங்கள் தான் பேசுகிறோம், விடுதலை புலிகளை நாங்கள் தான் ஆதரிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு தெரியும், அங்கே எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. ஆனா அரசியல் ரீதியாக அரசியல் அழைப்பாளராக சேர்ந்த தலைவர் எழுச்சித்தவர் தான், வேற யாரும் போவாங்க. எத்தனையோ இயக்குநர்கள் போயிருக்காங்க, அவங்க சினிமா இயக்குநர்களாக அங்கே போய் வேடிக்கை பார்த்துவிட்டு வந்தவர்கள் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களெல்லாம் இங்க வந்துட்டு ஆயுத பயிற்சி எடுத்ததாகவும் அவர்களுக்கு ஆமக்கறி சாப்பிட்டோம், புலிக்கறி சாப்பிட்டோம், செந்தக்கறி சாப்பிட்டோம், அவங்க நடக்கக்கூடிய கலாசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதையும் நம்பி தமிழ் மக்கள் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. அங்கே நாம் வன்னியரசாங்க போகும்போது நாங்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக போனோம். நாங்கள் போகும்போது விடுதலை புலிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட அழைப்பாளராக சென்று நாங்கள் போய் சேர்ந்து அங்க வந்து ஒரு ஓடம் இருக்கு, அதாவது லேண்டிய ஓட்டம் இருக்கு, அங்கதான் போல பார்வையாளர்கள்லாம் வந்து தங்க வைப்பாங்க. ஆனா நாங்க போகும்போது பார்வையாளராக போகவில்லை, விடுதலை புலிகளாகவே எங்களை அழைத்து விடுதலை புலிகளுடைய அரசியல் அந்த அலுவலகத்திலேயே எங்களை தங்க வைத்து அழகு பார்த்தவர்கள் தான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த போராளிகள் தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் பெருமையா சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் விடுதலை புலிகள் என்கிற அந்த எண்ணத்தில் தான் அங்கே விடுதலை புலிகளுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம், களத்திலே நின்றிருக்கிறோம், ஆயிரக்கணக்கான வேலைகளை செய்திருக்கிறோம். ஆனால் நேற்றை காலம் வைத்த காலங்கள் எல்லாம் இன்று அன்றைக்கான பிரபாகரன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறது.
பிரபாகரனுக்கு இணையாக ஒரு தலைவர் இந்த நூற்றாண்டில் பிறக்க முடியாது என்று தலைவர் எழுச்சி தமிழர் சொல்கிறார். அவர் தமிழ்நாட்டில் பிறந்த பிரபாகரன். ஒரு பிரபாகரன் தான் இன்னொரு பிரபாகரனை இணைவோடு பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் பிரபாகரனாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் மேலும் பிரபாகரனை பார்க்கும் போது பேசியிருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய தியாகத்தை, அவருடைய வீரத்தை, அவருடைய சாதுரியத்தை இப்படி அவர் வழிநடத்திய அந்த தளபதியினுடைய அந்த ஆளுமைகளை எல்லாம் பார்த்து வியந்திருக்கிறார். எனவே நாம் விடுதலை புலிகளை ஆதரிப்பது, அந்த பிரபாகரனை ஆதரிப்பது என்பதெல்லாம் இங்கு இருக்கக்கூடியவர் தெரிந்து கொள்வதற்காக அல்ல. அங்கே ஈழம் வெற்றி பெறும், ஈழம் மாறாமல் இருக்காது. இன்று ஈழத்துக்கு பின்னணியில் ஏற்பட்டிருக்கலாம், எந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளையிட்டால் நாளை மறுநாள் கட்டாயம் ஈழம் வளர்ந்த ஈழம் என்பதை உறுதியாக விடுதலை சிறுத்தைகள் நம்பிக்கொண்டிருக்கிறது. அதற்கான அரசியல் படி, களப்படி அதை நாங்கள் தொடர்ந்து நடைகாத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அனைவரையும் நாம் ஒரு சக்தியாக இணைத்து தமிழீழ விடுதலை போருக்கு ஊறு விளைவிக்காமல் அவர்கள் தற்பெருமை பேசிக் கொண்டாலும் பரவாயில்லை, அனைவரும் சேர்த்து தமிழீழ ஆதரவாளராக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாம் அமைதியாக்கிறோம் அல்லது அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சுவாதத்திற்கு தெரியும், அங்கே நாடாளுமன்றத்திற்கு போனால் விடுதலை கிடைக்காது என்று தெரிந்தாலும் கூட அதன் பிரபாகரன் அவர்கள் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று இவர்களையெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அங்கே இலங்கை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார் என்றால் எதற்காக தெரியுமா? விடுதலை புலிகளோ தமிழர்களோ நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு தயாராக இல்லை, நாங்கள் அமைதி தீர்வு காண்பதற்கு கூட தயாராக இருக்கிறோம். இதோ நாங்கள் அரசியல் தீர்வு காண்பதற்காக இலங்கை நாடாளுமன்றத்திற்கு கூட செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் எந்த நாடாளுமன்றம் நம்முடைய பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்ததோ சீரழித்ததோ அந்த நாடாளுமன்றத்திற்கு விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகளாக நம்முடைய பொறுப்பாளர்கள், நம்முடைய தளபதிகள் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் சமரசம் செய்வதற்காக போவதில்லை. எந்த நாடாளுமன்றம் துப்பாக்கியை கொடுத்து, ராணுவத்தை கொடுத்து தீவிரசியை போய், முளைக்கீரை போய், குடிவாய்கள் போய் அழித்து விட்டுவாய் என்று சொன்னதோ அந்த நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் என்றால் அங்கே சமரசமானதற்காக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றவில்லை. மாறாக இந்த உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும், நாம் அமைதியை இருக்கக்கூடியவர்கள், நாம் விடுதலையை நேசிக்கக்கூடியவர்கள் என்கிறதை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த சுவாதீனம் போன்றவர்களை அனுப்பி அங்கே நம்முடைய உரிமை குழுவை நிலைநாட்டுவதற்காக அங்கே அனுப்பினார். ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இங்கே இந்தியாவின் நாடாளுமன்றத்திற்கு போனார் என்றால் இருக்கக்கூடிய சொல்றாங்க, ஆட்பிடிச்சு கொண்டவர் இவர் நாடாளுமன்ற உறுப்பினரா போவதற்காக இங்கே காங்கிரஸோடு இவர் சமரசமாகிவிட்டார், திமுகவோடு சமரசமாகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். அந்த சிவாஜிலிங்கம் எப்படி நாடாளுமன்றத்துக்கு போய் தமிழீழ விடுதலைக்காக எப்படி குரல் கொடுக்கிறாரோ அதே போலதான் அந்த திருமாவளவனும் இந்தியாவின் நாடாளுமன்றத்திற்கு போய் தமிழீழ விடுதலை பெற வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிய வைக்க வேண்டிய காலம் வந்துகிறது. எனவேதான் அந்த நாடாளுமன்றத்திற்கு போய் இந்திய அரசு பச்சை துரோகம் செய்துவிட்டது, தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டது, தமிழ் ஈழத்திற்கு துரோகம் செய்துவிட்டது என்பதை பதிவு செய்தவர் அந்த திருமாவளவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அவை இந்திய நாடாளுமன்றத்தில் பாலச்சந்திரன் இருந்தபோது பாலச்சந்திரனுக்கு வீரவர்களும் சொந்த தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு புல் பூண்டு கூட இருக்கக்கூடாது என்று பச்சில குழந்தையாக எதிரிகள் பார்த்தா கூட அங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை பார்த்தா எவனுக்குமே இறங்க வரும். ஆனா தலைவர் பிரபாகருடைய மகன் பச்சில குழந்தை பாலச்சந்திரன் அப்படி அந்த ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்டு உட்கார்ந்து புகைப்படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த புகைப்படத்தை பார்த்த பிறகும் அவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு கொடிய ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள் என்று நம்ம பார்க்கணும். அதனால பாலச்சந்திரனை கொலை செய்த அடிப்படையில் புல் புல் கூட இருக்கக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய இடப்படுகொலையை செய்தது என்பதால் தான் விடுதலை சிறுத்தைகள் இடப்படுகொலை நாள் என்று இந்த நாளை அறிவித்து நாம் அவருடைய நினைவை ஈழத்தை அடையாத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சொன்னாங்க இந்தியா பத்தி சொன்னாங்க,
கருணாநிதி நினைச்சா காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு. கருணாநிதி நினைச்சா கனிமொழியே வந்து சிறைக்கு போக முடியாம தடுக்க முடியலன்னா ஈழத்தை இருந்து அவரால் பாதுகாக்க முடியும். ஒரு புரிஞ்சுக்கணும். தலைவர் அறிவியல் சொல்லுவாரு, கருணாநிதி நினைச்சா ஈழத்தை காப்பாற்றலாம், அவர் நாகரிகமானு சொல்லி எல்லாருமே வந்து விமர்சனம் செய்த போது தலைவர் மட்டும்தான் சொன்னார், இது இந்தியாவின் பிரச்சனை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பிரச்சனை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மாற்றாமல் இந்தியாவில் யார் ஆட்சி செய்தாலும் ஈழத்தை நாம் பெற்றுவிட முடியாது என்பதை தலைவர் எழுச்சி தமிழர் தான் முதலில் சொன்னார். அதற்காக சொல்கிறோம், கலைஞர் நினைத்தாலும் சரி, யார் நினைத்தாலும் சரி, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மாற்றாமல் இங்கே ஈழத்தை வென்றுவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மாற்றுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறது. எனவே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் இதே நிலைதான் தொடரும் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளோ தமிழ் தேசியவாதிகளோ தொடர்ந்து போராடி அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மாற்றம் செய்து அந்த வெளியுறவு கொள்கை மாற்றம் செய்வதன் மூலம் ஈழத்தை நாம் வென்றெடுப்பதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தனியாக ஒரு அமைப்போ தனியாக ஒரு இனமோ மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் முன்வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இந்திய அரசின் அந்த நம்பிக்கையை பெற வேண்டும், அதற்கு இந்திய அரசின் ஆதரவை பெற வேண்டும், அதற்கு சர்வதேச அளவில் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவை, ஒருங்கிணைப்பை, ஒற்றுமையை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறது, களம் அமைத்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் விடுதலை புலிகளுடைய காலத்தை, தமிழீழ தேசத்தை விட்டுவிடுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் நீட்டு போகாது, விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அதாவது அதை விட்டு செல்லாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி விடுதலை புலிகள் இயக்கமும் அதன் திருமாவளவனும் தமிழ் ஈழம் அடையும் வரை, கடைசி சிறுத்தை இருக்கும் வரை அந்த ஈழ தாகத்தை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய வகையில் களப்பணி செய்வோம். அந்த நிலையில் இன்று புல்பூண்டு கூட இருக்கக்கூடாது என்று இந்த முள்ளிவாய்க்காலில் வந்து அறிவித்திருக்கிறார்களே, எதிரிகளை கூட வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரே செய்தி சொல்லக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்தில் வந்து மரணத்தை மதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து உண்மையாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் தான் இருக்கு. ஒரு மனிதன் மரணத்தை வந்து மதிக்கிறானா அது விடுதலை புலிகள் இயக்கத்தை தவிர வேற யாருமே வந்து மதிக்கிறாங்க. அங்கே கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த விடுதலை புலிகள் அந்த மாநில புலிகளாலையும் விடுதலை புலிகள் செல்லும் போது அந்த மரணத்தை வந்து எவ்வளவு மதிக்கிறாங்கன்னு நாங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம். எதிரிகள் கொலை செய்யப்பட்டால் கூட, ராணுவ போரில் வந்து கொலை செய்தால் கூட அந்த எதிரிகளுடைய சடலத்தை ஒரு நல்லா பாதுகாத்து, எதிரிகள் இருக்கும் போது சண்டை போடுவாங்க, எதிரி இறந்ததற்கு அந்த சடலத்தை மிகப்பெரிய அளவிற்கு அதை பத்திரப்படுத்தி ராணுவத்திற்கு, எதிரி ராணுவத்திற்கு பத்திர